ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பேம்பி த ரெககோயிங் படத்தோடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் அதிபயங்கரமான ஒரு மான் இருக்குது. அந்த மான் சாதாரண மான் இல்லை. சாதாரண மான்னா சிம்பிளாக இருக்கும். ஆனால் இது வந்து மனுஷங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு மான், அரக்க குணம் கொண்ட ஒரு மான். இந்த மான் எப்படி இப்படி ஆச்சுன்னு பார்த்தா, அங்கே இருக்கிற ஒரு தொழிற்சாலை, ஒரு கழிவுகள்லாம் மிக்க ஒரு ரசாயன தொழிற்சாலையிலேருந்து வருகிற தண்ணீரை குடிச்சிட்டு அது சாதாரண மானாக இருந்து இப்போ இது மாதிரி ராட்சச மானாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மானை எப்படியாவது வேட்டையாடிடணும்னு சொல்லிட்டு அந்த தொழிற்சாலையில் இருக்கிற ஆட்கள்லாம் அந்த மானை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளார இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மான் அதே காட்டுப்பகுதியில் ஒரு ஹீரோ குடும்பம் ஒன்று இருக்குது. சின்னதாக ஒரு அப்படியே இருந்துட்டு வராங்க. அவங்கள இந்த மான் அங்கே போயிடுது. இப்போ ஹீரோ எப்படி அந்த மானிட்டு தப்பிக்கிறாரு, அதே சமயம் இந்த மானை அந்த தொழிற்சாலையில் இருக்கிற பாதுகாவலர் எப்படி வேட்டையாடினாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் நடித்த அந்த ஹீரோ அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் நல்லாவே இருக்குது. அட்வென்ச்சர் காட்சிகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. மானை துரத்திட்டு காட்டுக்குள்ளே போவாங்க, அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் அப்போலாம் ஒரு திகில் ஊட்டுற சம்பவமாக எடுத்திருக்காங்க. அந்த மான் வந்து தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் பெரிய மான் ஆகிறது, அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அதனால் படம் பார்க்கறது கொஞ்சம் பொருடிக்காமல் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதேமாதிரி படத்துடைய மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே அந்த மான் இருக்கிற அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் தாங்க ரொம்ப மொக்கையாக இருக்குது. இது விஎஃப்எக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது மாதிரியான ஹாலிவுட் படமெல்லாம் சும்மா பக்காவாக இருக்கணும், ரியல் மறுபடி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனால் இவங்க அந்தளவுக்கு இல்லை, அது கொஞ்சம் அடி வாங்குது. அதனால் பார்க்கும்போதே நமக்கு ஒரு அந்தளவுக்கு ஃபீலை ஏற்படுத்தலை, ஒரு பய உணர்வை ஏற்படுத்தலை. அதேமாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் வழக்கமான ஸ்க்ரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல நூறு படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொடுத்ததுனால அந்தளவுக்கு பெருசாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் இவங்க ட்விஸ்ட் எண்டிங்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா கரெக்டான ஒரு கிராஃபிக்ஸை கொடுத்துட்டாங்க, படம் வேறு லெவலில் வந்திருக்கும். ஆனால் இவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம் பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.